அன்பினர்களே, வளைகுடாவில் நாளாந்தம் தாக்குதல்கள் விசுவரூபம் எடுத்துக் கொண்டுதான் வருகின்றது. குறைந்த பாடில்லை. சிஐஏ மொசாட்டு முடிஞ்ச அளவு பார்க்கிறார்கள். தரைவழி தாக்குதல் குர்திஸ்காரங்களை இறக்கி ஒரு தரைவழியாக ஒரு 1000-2000 பேரை இறக்கி மோதி பார்த்து ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு 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 இறுதி முயற்சி ஒன்று அமெரிக்கா பண்ணி கொண்டிருக்கிறார். அதை முறியடிக்கிறோம் என்று லாரிஜானி சொல்லியிருக்கிறார். சாவடிப்போம் அப்படி என்று லாரிஜானி யாரு? இப்போது படைகளின் கண்ட்ரோலரா இருக்கிறார் இல்லையா, அலி லாரிஜானி, அவர் சொல்லிட்டார், மிகப்பெரிய தாக்குதலுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், வரைச்செல்லு உங்க ஆக்களை, அதாவது நீ தான் தைரியமா நாளாச்சு வா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் வளைகுடா முழுவதும் குறிப்பாக இந்த அலுதைக்கு தொடர்ச்சி ஆட்டிக்கிறாங்க. அவங்களோட தாட் பெட்டியாட்டெல்லாம் தோத்து போகுது என்றால் அதுக்கு தாட்டுக்கும் பெட்டியாட்டுக்கெல்லாம் ஒளிஞ்சி மறைஞ்சி தண்ணி காட்டிக்கிட்டு ஒளிச்சு கொண்டாடிக்கிறாங்க. இப்ப அதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா அதெல்லாம் இப்ப அமெரிக்கா பாம்பஸ் வாங்க போறாங்க. வளைகுடாவில் இருக்கிற இந்த தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை புல்லா ரிட்டர்ன் எடுத்துட்டு தென்கொரியால இறக்குறாங்க. மிக கண்ட்ரோலான ஒரு, அதாவது வெரி லேட்டஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் ஐட்டத்தை இறக்க போறாங்களாம். பாப்பமா செய்தியே இது இப்போது நம்மளுக்கு இந்த செய்தி தரை தட்டுக்கு இருக்குது. அதை நீங்களும் ரசிச்சுக்கு பார்க்க வேணாமா? பிப்ரவரி 20 அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கு மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்க ஆயுதப்படைகள் நாட்டிலிருந்து அதிக மதிப்புள்ள நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை திரும்ப பெறுவதற்கான தற்செயலான வேலைகளை பார்த்து வருகின்றார்கள் என்றும் தென்கொரியாவிலிருந்து ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. இது திடீர் செய்தி உண்டா? இது முன்னோடி இல்லாத வகையில் இருக்காது. மார்ச் மற்றும் அக்டோபர் 2025 இடையில் அமெரிக்க ராணுவம் 2 MIM-100 பெட்டியாட் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தென்கொரியாவிலிருந்து 500 அதுக்குரிய ஆபரேட்டர்ஸ்களையும் மத்திய கிழக்குக்கு மீண்டும் நிலைநிறுத்தி உள்ளது கொண்டு வந்துட்டாங்களாம். இது விமானப்படையின் மிகப்பெரிய வெளிநாட்டு விமான தளமான கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்துது. அதனாலதான் ஈரான் தாடிக்காரன் தொடர்ந்து அடிக்கிறான். இவங்க ஆக்களை இறக்கிட்டாங்கல்ல, 500 புதிய ஆபரேட்டர்களையும் இயக்குநர்களையும் இவங்க MIM-104 பெட்டியாட்டை இறக்கின்னு சொல்லித்தான் அடிச்சு பார்க்கிறான். அதாவது ஈரான் இப்ப ஒரு தந்திரமான வேலையை பார்க்கிறான். இவங்களுக்கு அது நம்ம இந்த டாக்டர்மார் வந்துகிட்டு இந்த ரேஞ்ச் குறைஞ்ச குளிர்ச்சியை கொடுப்பாங்க சில வைத்தியத்துக்கு. அதுக்கு அடங்கலைன்னா கொஞ்சம் கூட்டுறது, அதுக்காரங்க கொஞ்சம் கூட்டி, இப்படி இந்த சிறிய ரக ஏவுகணை மூலம் தான் அடிக்கிறாங்க. அவங்க அங்க கூட்டினா இவன் இங்க கூட்டிடுவான். இவங்க அந்த MIM-104 104ங்கிறது கொஞ்சம் ரேஞ்ச் கூடன்னா அவன் கொஞ்சம் கூட்டுவான். அவன் தான் வகை வகையான கேக்கு மாதிரி வச்சிருக்கான்னு இல்ல. இது புரியாம நீங்க இருக்கா பாவிகளா? கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்திட்டாங்களாம். உள்ளூர் ஊடக நிறுவனங்களுடன் பேசிய தென்கொரிய ஆய்வாளர்கள் இது போன்ற பயன்பாடுகள் சாத்தியம் என்று பரவலாக முடிவு செய்துள்ளனர். அதே நேரத்தில் மேற்கத்திய வட்டாரங்களிலிருந்து வரும் சில உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் மத்திய கிழக்கு வசதிகளில் இருப்புகளை அதிகரிக்க கொரியாவிலிருந்து பெட்டியாட் மற்றும் டாட் அமைப்புகளிலிருந்து பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை இடைமறிப்பான்கள் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டுள்ளன என்பதையும் சொல்றாங்களாம். திரும்ப எடுத்துட்டாங்க. 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமெரிக்க ராணுவ தாட் அமைப்புகளின் நிரந்தர வெளிநாட்டு நிலைப்பாட்டை நடத்தும் ஒரே வெளிநாட்டு நாடு தென்கொரியா தான் ஆகுமாம். மேலும் இது சியோலுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான மிகவும் நேர்மறையான உறவுகளை தடம்புரள செய்ததால் அமெரிக்காவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த அமைப்பின் நான் ஏற்கனவே தந்திக்கிறோமா TPY-2 ரேடார் சீன எல்லைக்குள் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரம் உற்று பார்க்கும் திறனை வழங்கியுள்ளது. அதன்படி தென்கொரிய பாதுகாப்பு வர்ணனையாளரும் ஓய்வு பெற்ற கடற்படை தலைவருமான ஜூன் இந்த அமைப்பை அமெரிக்காவின் உலகளாவிய சீன எதிர்ப்பு ஐக்கிய முன்னணியின் ஒரு பகுதி என்றும் அமெரிக்காவின் மிகவும் நம்பகமான நட்பு நாடுகளில் ஒன்றிலிருந்து நெருங்கிய நாடுகளில் ஒன்றிலிருந்தும் சீனாவை தடுப்பதற்கான ஒரு மூலோபாய கருவி என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
மத்திய கிழக்கில் உள்ள இருப்புகளை நிரப்புவதற்காக தாட் அமைப்புக்குள்ளான இடைமறிப்பான்களை மட்டுமே அமெரிக்க ராணுவம் திரும்ப பெறும் வாய்ப்பு அதிகம் என்றாலும் ஈரானிய படைகளால் ரேடார்கள், கட்டளை இடுகைகளை அல்லது ஏவுகணைகளை அளிப்பது தென்கொரியாவிலிருந்து இவற்றை திரும்ப பெற வழிவகுக்கும். ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக ஏவுகணை பாதுகாப்பு திறனை வழங்குவதற்காக இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் ஆகிய இரு நாடுகளுக்கும் அமெரிக்க ராணுவ தாட் அமைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜூன் 13-25 அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் மீதான ஈரானிய பதிலடி தாக்குதல்களை மழுங்கடிக்க பயன்படுத்தப்பட்ட போது இந்த அமைப்பு அதன் முதல் உயர் தீவிர சோதனைகளை கண்டிருக்கின்றது. மோதலின் போது அமெரிக்க ராணுவம் தாட் அமைப்பிலிருந்து 150க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பை இடைமறிப்பான்களை செலவிட்டது என்றும் இது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட ராணுவத்தின் மொத்த ஆயுத களஞ்சியத்தில் 25% அதிகமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடைமறிப்பான் ஏவுதலுக்கும் கிட்டத்தட்ட 15.5 மில்லியன் செலவாகும். இது செலவு கூட தான் பாத்தீங்களா. இந்த அமைப்புகளை பயன்படுத்தி 11 நாட்களுக்கு இஸ்ரேலிய வான்வெளியை பாதுகாப்பதற்கு $2.35 பில்லியன் அதிகமான செலவாகும் என்றும் ஒரு பழைய கதை இருக்கிறார். ஜூன் 25 அன்றில் இடைமறிப்பான்களின் விரைவான குறைவு நீடித்த ஏவுகணை பாதுகாப்பு நடவடிக்கைகளை சாத்தியமற்றதாக தோன்ற செய்துள்ளது என்றும் மேலும் தென்கொரியாவில் இடைமறிப்பான்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் சாத்தியமானதாக தெரிகிறது. தாட் அமைப்புடன் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளில் இருந்தும் இடைமறிப்பான்களையும் அனுப்ப வாய்ப்புள்ளது. ஜூலை 25 அமெரிக்க ஆயுதப்படைகள் பென்டகனால் அவசியமாக கருதப்படும் அளவில் வெறும் 25% குறைந்து விட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பேட்ரியாட் ஒரு குறைந்த விலை அமைப்பாகும். புதிய தலைமுறை இடைமறிப்பான்கள் கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் அல்லது தாட் அமைப்புகளிலிருந்து வரும் ஏவுகணைகளை விட 1/4 பங்கு அதிகமாகும். குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளை தாக்குதல்களை இடைமறிக்க இது உயர்ந்ததாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அங்கு தாட் மிக அதிக உயரத்தில் இலக்குகளை ஈடுபடுத்துகிறது என்றும் மற்றும் மூலோபாய இடைநிலை தூர ஏவுகணைகளை ஈடுபடுத்த முடியும் என்றும் ஈரானுடனான தற்போதைய மோதலிலும் அது பயன்படுத்தப்பட்ட அனைத்து முக்கிய முந்தைய மோதல்களிலும் பேட்ரியாட்டின் செயல்திறன் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. தாட் மற்றும் பேட்ரியாட் அமைப்புகள் அல்லது அவற்றின் இடைமறிப்பான்களை திரும்ப பெறுவது கொரிய தீபகத்தில் அதிகார சமநிலையை கணிசமாக பாதிக்க வாய்ப்பில்லை என்றும் தென்கொரிய படைகளை சிறந்த வான் பாதுகாப்பு திறன்களை நிலைநிறுத்த இருக்கின்றும் சொல்கின்றார்கள். தாட் அமைப்புடன் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளிலிருந்து இடைமறிப்பான்களையும் அனுப்ப வாய்ப்புள்ளது. ஜூன் 25 அமெரிக்க ஆயுத படைகள் பென்டகனால் அவசியமாக கருதப்படும் அளவில் மாத்திரமே 25% செலவை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பேட்ரியாட் ஒரு குறைந்த விலை அமைப்பாகும் என்றும் புதிய தலைமுறை இடைமறிப்பான்கள் அதாவது 5th generation என்றும் கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் இருந்து தாட் அமைப்புகளிலிருந்து வரும் ஏவுகணைகளை விட 1/4 பங்கு அதிகம் என்றும் குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணை தாக்குதல்களை இடைமறிக்க இது உகந்ததாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அங்கு தாட் மிக அதிக உயரத்தில் இலக்குகளை ஈடுபடுத்துகிறது என்றும் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இது ஒரு லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பாகவும் இது பாதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. தாட் மற்றும் பேட்ரியாட் அமைப்புகள் அல்லது இவற்றின் இடைமறிப்பான்களை திரும்ப பெறுவது கொரிய தீபகத்தில் அதிகார சமநிலையை பாதிக்க வாய்ப்பில்லை என்றும் தென்கொரிய படைகளே ஒரு திறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்பதால் இது அமெரிக்காவுக்கு கொடுப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆக நீங்க தொடர்ச்சியாக என்ன செய்ய போறீங்க, தென்கொரியாவிலிருந்து உங்க இறக்க போறோம். எதை நாம சொன்னமில்லை உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஐட்டம் குறைஞ்சு போகுதுண்டு இதை உறுதிப்படுத்திட்டாங்கல்ல. தென்கொரியாவிலிருந்து கொஞ்சம் இறக்கிட்டாங்க. அதான் இப்ப கட்டார் அல் உதயத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஒபரேட்டர் மாறும் கொரியாக்காரங்க வந்திருக்கிறாங்க. அவங்க மூஞ்சும் சீனா மூஞ்சும் வடகொரியா மூஞ்சுலாம் ஒரே மூஞ்சுல பார்க்கலாம். எத்தனை பொடிகள் அந்த காட்டப்படுகின்ற போது இறந்த பொடிகள் அமெரிக்க தரப்பில் காட்டப்படுகின்ற போது தென்கொரிய மூஞ்சும் நமக்கு தெரிய வந்துடும். அடிபட்டு சாக போறோம்னா ஒன்றும் பண்ணல இல்ல, அடிபட்டு சாகுங்கோ. இங்க ஏராளமான செய்திகள் பெண்டிங்ல கிடக்குது. அவசரமாக ஒவ்வொன்றையும் தள்ளி விடணும் பாருங்கோ. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.